இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆகஸ்ட் 9 அன்றைக்கு கருட பஞ்சமி, நாக பஞ்சமின்னு சொல்லுவாங்க. அதற்கு முதல் நாள் நாக சதுர்த்தி. அதை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவு கொடுத்துருக்கேன். ஆகஸ்ட் 9ஆம் தேதி நாக பஞ்சமி, சதுர்த்திக்கு பிறகு வரக்கூடிய அந்த பஞ்சமி நாக பஞ்சமி, கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க. ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். அன்றைக்கு நாம் கருடாழ்வாரை போய் வழிபாடு செய்ய வேண்டும். யாரு பண்ணணும்? முக்கியமாக யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சர்பதோஷம் இருக்கோ. நான் ஏற்கனவே நாக சதுர்த்தி பற்றி சொல்லிட்டேன். உங்களுக்கு ஜாதகத்தில் சர்பதோஷம் இருந்தால் நாக சதுர்த்தி அன்றைக்கு போய் நாகங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கக்கூடிய கோவில்கள், புற்றுமண் பிரசாதமாக கொடுக்கக்கூடிய கோவில்களுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. அதன் தொடர்ச்சியாக அடுத்த நாள் நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமி அன்றைக்கு கருடாழ்வாரை போய் நாம் வழிபாடு செய்ய வேண்டும். இப்போ ஒரு ஜாதகம் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்களேன். இது உதாரண ஜாதகம் தான். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க. இதே மாதிரி உங்களுக்கு கன்னியில் ஏதாவது கிரகம் இருந்தால், எந்த கிரகம் வேணால் இருக்கலாம், கன்னி ராசியில் ஏதாவது கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தின் மேலே இப்போ கோச்சார கேது போயிட்டுருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு மீனத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகத்தின் மேலே இப்போ கோச்சார ராகு போகுது. அப்போ அதனுடைய காரகத்துவம் பாதிக்கப்படலாம். அதே மாதிரி ஜாதகத்தில் சர்பதோஷம் இருக்குது, ராகு தசை நடக்குது, கேது தசை நடக்குது, அது அவயோகியாக இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள் கருட பஞ்சமி அன்றைக்கு கருடாழ்வாரை போய் வழிபாடு செய்ய வேண்டும். நீங்கள் கருடாழ்வாரை பார்த்தீங்கன்னா அஷ்ட நாகங்களை வச்சிருப்பார். தன்னுடைய தாயை அடிமை தலையிலிருந்து மீட்பதற்காக அமிர்த கலசத்தை கொண்டு வந்தவர் இல்லையா, தன்னுடைய தாயை காப்பாற்றுவதற்காக. அப்போ யாரெல்லாம் இந்த பிரச்சனைகளால் நம்ம கஷ்டப்படுறோமோ அவர்கள் கருடாழ்வாரை வழிபாடு செய்கிற போது எப்படி தன்னுடைய தாயை அவர் அடிமை தலையிலிருந்து காப்பாற்றினாரோ அதுபோல நம்மையும் அவர் காப்பாற்றுவார் என்பது நம்பிக்கை. பறவை ஏறும் பரம்பொருடா என்று பாடினார் ஆழ்வார். அந்த கருடாழ்வாரை வழிபாடு செய்ய வேண்டும். புராணங்களில் நிறைய நாகாஸ்திரம் பற்றி நம்ம பார்க்கலாம். கம்பராமாயணத்தில் கூட நீங்கள் பாருங்களேன், ராமாயணத்தில் கருடனை பற்றி நம்ம நிறைய புராண கதைகளில் பார்க்கலாம். ராமாயணத்தில் கூட இந்திரஜித்தன் லக்குவன் மேலே நாகாஸ்திரத்தை தான் விடுவான். இந்திரஜித்தன் விட்ட நாகாஸ்திரத்தால் லக்குவனனே மூர்ச்சையாகி விழுந்தான். அதன் பிறகு கருடனுடைய காற்றுப்பட்டு அவன் மீண்டும் எழுந்ததாக நம்முடைய புராண கதைகள் எல்லாம் சொல்கிறது. அப்போ நாகாஸ்திரம் அப்படின்றது அது ரொம்ப வலிமையானது. அதிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியது கருட வழிபாடு. கருடனுடைய கருணை தான் நம்மை காப்பாற்றும். அப்போ வரக்கூடிய ஆகஸ்ட் 9ஆம் தேதி கருட பஞ்சமி அன்றைக்கு எல்லா பெருமாள் கோவில்லையும் கருடன் இருப்பார் இல்லையா. கருடாழ்வாரை போய் வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல வழி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.